நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி. என்ன நீ தப்பு பண்ணது? அவ என்னடி இப்படி பண்ணன்னு கேட்டது தப்பா? நீ எப்படியே கேட்ட? அதுதான் கேட்டேன். ஆனா அப்படி கேட்கல. ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் மீனாட்சி, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு. சரியா தப்பான்னு பார்த்தா நீ சண்டை போட்டது சரிதான், யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஆனா சீரியஸா சொல்றேன், அந்த பொண்ணை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன? அந்த அர்த்தத்துல சொல்லமா, பொதுவா சொல்றேன். அவ தான் ஒரு லூசு பொண்ணு. யாருக்கு தெரியாம அவளை கூப்பிட்டு மண்ணில கொட்டி அனுப்புறதை விட்டு அவளை போய் அடிக்கலாமா? நாளைக்கு இந்த மேட்ரு உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? கழுத்து பூச்சி வெளில தள்ள மாட்டாங்க? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அது. இடவுடமா ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு நான் கட்டிக்க போறவனுக்கு அவ மோதிரம் கொடுப்பாளா? தப்புதான், அவ்வளவுதான் அவன் அறிவே. விவரமானவளா இருந்தா உன் மோதிரத்தை திருடி என்கிட்ட கொடுப்பாளா? நான் இப்படி யார்கிட்டயாவது தப்பா நடந்துட்டு இருக்கேனா? இது ஓ மேட்டருங்கிறதுனாலதான் அவ்வளவு சீரியஸ் ஆன. ஏன் அப்படி? ஆமா, நான் மட்டும்தான் உனக்கு உலக அதிசயமா? நீ கூட தான் எனக்கு உலக அதிசயம். பாரா, என் திருவான்மையூர் சல்மான் கான், மிர்ச்சி சூர்யா. மேல 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 சொல்லு. பைக்ல வந்து என்ன தூக்கிட்டு போன பிருத்திவிராஜ். இந்த உலகத்துல யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இதே மீனாட்சி அந்த PhD மேட்டர்ல என்ன தூக்கி தூர போட்டுது. டேய், எப்ப பாரு பழைய கதையை பேசிக்கிட்டு. யார் உன்னை தூக்கி போட்டா? அந்த சமயத்துல அவனை நீ மட்டும் வேற எவ்வளையாவது பாத்துருக்கணும். புக்காலே அடிச்சு உன்னை கொண்டு இருப்பேன். ஆனா உன்கிட்ட என்னமோ சரியில்லை. என்ன சரியில்லை? என்னமோ சரியில்லை. அதான் என்ன சொல்லு. நீ கொஞ்சம் வழிசல் பார்ட்டி தான். அடிப்பாவி, என்னடி இப்படி அநியாயமா சொல்ற? வந்த 2 நாள்ல மல்லிகா திருடிட்டு வந்து உனக்கு மோதிரம் கொடுக்கறானா? அப்போ உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? குற்றம் நடந்தது என்ன? ஐயோ மீனாட்சி, சத்தியமா ஒண்ணும் பண்ணலடி. அவ என்ன பார்த்து லுக் விட்டுட்டு இருப்பா. ஆனா நான் ஒரு தடவை கூட அவளை திரும்பி பார்த்தல, தெரியுமா? டேய், நீ பார்க்காம எப்படி அவன் உன்ன லுக் விடுறான்னு தெரியும்? மாவனே, மொத்தமா வலைய வீசுறது. சுறா, எறா, கெண்ட, கெழுத்தி எது கிடைச்சாலும் விடுறது இல்ல. ஏய் சச்சா, நான் அப்படிலாம் இல்ல. தெரியும்டா உன்னை பத்தி. நீ மல்லிகா இடுப்ப பிடிச்சியோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. தப்பர் மீனாட்சி, திரும்பவும் சொல்றேன், அவ தோலை லேசா தொட்டா அவ்வளவுதான். நீ நவோ என்ன சிறுத்த கார்த்தி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற. ஏண்டா, ஒரு நாளாவது என்ன தொட்டிருப்பியா? மீனாட்சி, அப்படி ஒரு ஆசை உன் மனசுல இருக்குன்னு சொல்லவே. நான் அத சொல்லல. நீ என்ன ஒரு தடவை கூட தொட்டதில்ல. எந்த தைரியத்துல நானும் நினைச்சு நீ அவளை தொட்டேன்னு சொல்ற? இப்ப எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நான் சொல்றத கேளு. உன் மாமே எந்த கெட்ட நேரத்திலயும் மல்லிகா கிட்ட பழகல. ரொம்ப சீரியஸ் அதெல்லாம் யோசிக்காத. இதுவே அவன் மோதிரத்தை கொடுக்காம இருந்தா இந்த மேட்டர் நான் உங்ககிட்ட கூட சொல்லி இருந்திருக்க மாட்டேன். அவளை தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். டேய் சொதப்பல் மன்னா, உன்னை எப்படிடா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குது? தெரியலையே மீனாட்சி. இப்ப எல்லா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பசங்க தான் பிடிக்குது. காந்தி, காமராஜர், விவேகானந்தர்னா போட்டோ வச்சு கும்பிடுறாங்க. கட்டிக்கணும்னு வரப்ப கொஞ்சம் பொறுக்கி, கொஞ்சம் டீசென்டான முள்ள மாதிரி, கொஞ்சம் முடிச்ச வைக்கி, இந்த மாதிரி பசங்களை தான் செலக்ட் பண்றாங்க. உடனே உன்னை பெரிய வில்லன் நினைச்சுக்கிற? தொப்பையா கிச்சு கிச்சு பண்ற? எவன் எவ்வளவு ஒரு ரூட் போடுறா? நான் மீனாட்சி வேணாம் மீனாட்சி, எனக்கு ரொம்ப கிச்சு கிச்சு மூட்டாது மீனாட்சி. சாரி. எதுக்கு? மல்லிகாவை அவமானப்படுத்தியிருக்க வேணாம், அட்வைஸ் தான் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல விடு. நான் வேணா அவளை கூப்பிட்டு பேசவா? தேவையில்ல விடு. எதுக்கு திரும்ப போட்டது கிளறிக்கிட்டு? சரி, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, நான் கிளம்பணும். திரும்ப எப்போ வருவ? இன்னும் 4 கல்யாண கார்டு எடுத்துக்கிட்டு 4 நாள்ல I will be back. சரவணா, என்ன? I love you.
எங்க இன்னொரு திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு. ஒண்ணும் இல்ல. நான் ப்ரிப்பரே இல்லாத சமயத்துல பார்த்து ஃபுல் டாஸா போட்டு போயிடுறல. அதெல்லாம் அப்படித்தான். வந்துடுறேன். சாரி மல்லிகா, சத்தியமா உன்னை அவமானப்படுத்தணுமோ இல்ல கிண்டல் அடிக்கணுமோன்றது என் நோக்கம் இல்ல. இன்ஃபேக்ட் மீனாட்சி அப்படி நினைக்கல. சீரியஸ் ஆகாதீங்க, நாங்க ஜாலியா தான் எடுத்துக்கிட்டோம். என் வேதனை உங்களுக்கு ஜாலியா தெரியுதா? இல்லைங்க, நீங்க ஒரே விஷயத்துல என்ன திருடியாவும் நடத்து கெட்டவளாவும் ஆக்கிட்டீங்கல்ல. சாச்சா அப்படி இல்ல. இல்லைங்க, மோதிரத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது தானே அது யாருது எப்படி வந்ததுன்னு. ஒரு வார்த்தை தப்புன்னு சொல்லியிருந்தா மீனாட்சி முன்னாடி நான் இப்படி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்ல. என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காமெடியா தான் இருக்குல்ல. நீங்க 2 பேரும் சிரிச்சு விளையாடுறதுக்கு நடுவுல என்ன கோமாளி ஆக்கிட்டீங்கல்ல. பேச பிடிக்கலன்னா சீ பொண்ணு கோவமா சொல்லியிருந்தா அது மரியாதை. பாசமா பேசுற மாதிரியே நடிச்சு பண்ற தப்பையெல்லாம் என்ன பண்ண வச்சுட்டு கடைசியா மீனாட்சி கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டீங்க. அப்படி இல்லைங்க மல்லிகா. திமிரு. சாச்சா அப்படிலாம் இல்லைங்க. இப்ப நீங்க பண்ணது தப்பா இல்லையா? நான் பண்ணது தப்புதான், ஆனா நீங்க பண்ணது அதை விட தப்பு. எதுக்கு திரும்ப போறது கிளறிக்கிட்டு? நீங்க 2 பேரும் என்னமோ உலகத்திலேயே நீங்க தான் சிறந்த காதலர்கள்னு நினைச்சுக்கிட்டு திமிர்ல சுத்திட்டு இருக்கீங்களா? பார்க்கதானே போறோம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. மல்லிகா, நீங்க இது வரைக்கும் பண்ணது ஏதோ விவரம் தெரியாம பண்ணிட்டீங்க, அது தப்பு. ஆனா இப்ப நீங்க பேசுற டோனு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அதே தப்ப பண்ண போறேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் மீனாட்சிக்கும் உங்க மேல கோவமே இல்ல. நீங்க பாவம் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நடந்தது மறந்துட்டு எப்பவும் போல மீனாட்சியோட நல்ல ஒரு அக்காவா இருங்க. இந்த உறவு காலம் பூரா நிலைச்சு நிக்கணுங்க. நீங்களே உங்களை மோசமானவங்களா மாத்திக்காதீங்க. இப்ப நீங்க பேசுனதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறது இல்ல. நீங்க எப்பவும் போல மல்லிகாவே இருங்க, மாற வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா அந்த 100 பவுனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கிறியா இல்லையா? சரவணா யாரு? யாரு? நான் கேட்டா என்னைய திருப்பி கேக்குறியா? சரவணா யாரு? அதான்டா யாரு? கிங்கு கிங்கு கிங்கு. டேய் ரெடி பண்ணிருக்கிறியா இல்லையா? இப்படி விஜயகாந்த் மாதிரி உம்முன்னு மூக்குனா என்ன அர்த்தம்? ரெடின்னு அர்த்தம். எப்படிடா? நீ ஆசை ஆசையா சேர்த்து வச்சிருக்கியே அந்த எப்படிய உடைக்கிறோம். ஏன் துப்ரா? ஏண்டா ரிட்டையர் ஆனவன் வயசான காலத்துல உன்னெல்லாம் நம்ப முடியாதுன்னு ஒரு 3 லட்சம் ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கு ஆப்பு வைக்கிறேன். நீ தானே கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும். சேகர், நிஜமாவே உன் பேங்காக் ட்ரிப்பு கனவாவே போயிடும் போல இருக்கடா. என்ன சொன்ன? இல்லடா, அந்த எஃப்டியை உடைச்சுதான் உங்க அம்மாவோட ஹாங்காங் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹாங்காங்ல வேற ஏதோ ஊர் பேர் சொன்ன. இதையெல்லாம் நல்லா விவரமா கேளு. சரி சரி, எஃப்டி எப்போ உடைக்கிற? ஏண்டா அந்த 3 லட்சத்தை வச்சு என்னடா பண்ணுவேன்? 10-12 பவுனுக்கு மேல வாங்கவே முடியாதுடா. நீ ஒரு 10 பவுன் ஸ்பான்சரு, சுப்பு ஒரு 10 பவுனை திருப்பி கொடுத்தா 20 ஆயிடும். ஆபீஸ்ல ஒரு லோனை போட்டு ஒரு 5 பவுனை தேத்தலாம். அப்போ 25 தானடா வருது. மீதி 75க்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு கொஞ்சம் வெளியில தான் ரொட்டேட் பண்ணிருக்கேன். கடனா? ஆமா, திருப்பி கொடுக்கணும்னா அது பேர் கடன் தானே. உன்னை நம்பி யாரா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறது? ஹலோ, என்ன உன்ன மாதிரி ரிட்டையர்ட் மேன் நினைச்சியா? ரேடியோ மிர்ச்சியோட சீனியர் ஜாக்கி தெரியுமா? ஏற்கனவே உன் கல்யாணத்துல இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இன்னும் மேல மேல ஜாஸ்தி பண்ணிட்டே போற. பணம் மாற்ற உடுப்பா. கடனை வாங்கின தூரமா போட போறோம். நகை தானே வாங்க போறோம். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நகையை வித்துட்டு கடன் அடைக்க போறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நகை ரெடி ஆகலனா தானே பிரச்சனை. அதுவும் பிரச்சனை தான்.
இதுவும் பெரும் பிரச்சனை ஆயிட போகுதுன்னு யோசிக்கிறேன்டா. ஒன்னும் ஆகாது, டென்ஷன் ஆகாது. போன் அடிக்குதுடா, எடு. அடிக்கிறது என் போன் இல்ல, உன் போன். ஒரு ரிங்டோன் கூட உனக்கு தெரியாதா? என்னடா அன்னோன் நம்பர்னு வருது? வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் கூப்பிட்டா இப்படிதான் வரும். எனக்கு யாரா வெளிநாட்டுல இருந்து போன் பண்ண போறா? ஒபாமாவா இருக்கும். நீங்களும் விளையாடலாம், 1 கோடியில நல்லா விளையாடணும்னு பாராட்டுவாரு. எடுத்து பேசு. ஹலோ மாமா, நான் யாமினி பேசுறேன். அப்பா, என்னப்பாச்சு? யார் போன்ல? அவையும் ஒண்ணு போன் பண்றா. அதானே நானும் கேக்குறேன். இந்த பேட்ல உன்னையும் கமிட் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன். உசாரா ஆன்சர் பண்ணுப்பா. நீ சொன்னியா இல்லையா? அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணு ப்ளீஸ். ஹலோ, யார் பேசுறது? யாமினி பேசுறேன் மாமா, லண்டன்ல இருந்து கால் பண்றேன். யாமினி, சொல்லுமா. எப்படி இருக்கீங்க மாமா? எனக்கு என்னம்மா, இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஈத்துக்கிட்டு நல்லா இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? ஒன்னும் இல்லம்மா, சரவண கல்யாணத்தை முடிக்கணும்ல. நீங்க எதுக்கு மாமா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? எல்லாத்தையும் எங்க அப்பா பார்த்துப்பாரு. ஏய், இந்த பொண்ணு என்னமோ பேசுறா, இது சரியா வராது. நீயே பேச. ஐயோ, கட் பண்ணாதப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீயே பேசுப்பா, நீயே ப்ளீஸ் ப்ளீஸ். நான் பேசல. நீ ஏதாச்சும் பேசுப்பா ப்ளீஸ். ஊர் உலகத்துல 10-15 பிள்ளைங்க வச்சிருக்கவெல்லாம் சந்தோஷமா இருக்காண்டா. ஒரே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே. ஐயோ, பேசு பேசு. ஹலோ. என்ன மாமா? ஒன்னும் இல்லம்மா. எனக்கு புரியுது மாமா, கல்யாணத்துல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் லண்டன்ல இருக்கேன் தானே நீங்க கோச்சுக்கிறீங்க. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உடனே ஓடி வந்துடுறேன். அமடி அமடி அமடி, இது சும்மா நாங்காட்டிக்கும் சொன்ன, சீரியஸா சொல்லல. மாமா, இங்க இருந்து தெரிஞ்சவங்க அங்க வராங்க. நான் உங்களுக்கு ஒரு ஷாம்பெயின் பாட்டில் வாங்கி கொடுத்து அனுப்பட்டுமா? ஐயோ, வேணாமா வேணாம். வேண்டாமா? ஏன் மாமா வேண்டான்னு சொல்றீங்க? ஷாம்பெயின் வேண்டாமா, ப்ளூ லேபிள்ல 4 லிட்டர் பெருசா ஒரு பாட்டில் போட்டிருப்பாங்க. வெல்வெட் துணியெல்லாம் சுத்தி அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி வச்சிருப்பாங்க. அத ஒண்ணு வாங்கி கொடுத்து அனுப்புமா, போதும். மாமா, நீங்க என் கனவுல வந்தீங்க. நானா? ஆமா மாமா, எங்க அப்பா என் கைய பிடிச்சு உங்க கையில குடுக்கறாரு. என் கையில எதுக்கு குடுக்கறாரு? குடுத்துட்டு சொல்றாரு, இனி யாமினி உங்க மருமக இல்ல, மகன்னு. அவ கண்ல இருந்து இனிமே நான் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பாக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நான் என்னமா ரிப்ளை பண்ண? நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நான் தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சிட்டேன். வேற என்ன மாமா? ஒண்ணும் இல்லம்மா, அந்த கனவோட கண்டினியூஷன் வந்துச்சுன்னா எனக்கு போன் பண்ணி என்னன்னு சொல்லு. சரிங்க மாமா. அம்மாடி, மாமா, என் நம்பரை உனக்கு கொடுத்தது யாரு? சரணந்தா மாமா. அவனுக்கு காலையில இருந்து நான் போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்படியா? தாமா, இங்கதாமா, பக்கத்திலே இருக்கிறாமா. சரவணா, யாமினிடா. எதுக்கு என்ன மாட்டி விடுற? என்ன மட்டும் போட்டு கொடுக்கறல்ல. யாமினி, பேசுவான் பேசுவான் பேசுவான். ஹாய் சரோ. யாமினி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஒரு ½ an hour கழிச்சு நானே கூப்பிடுறேன். என் நம்பர்ல இருந்து மிஸ் கால் கொடுக்குறேன். ஷேர் ஷேர். ரொம்ப தப்பு மகனே, எழுதி வச்சுக்கோ. யாமினி தான் உன்னை கட்டிக்க போறான். தபார், விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. விளையாட்டுக்கு சொல்லடா, சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு ஆப்பு தாண்டி. போன் கிளம்பு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது சரவணா.
சாரதா என்னாச்சு? எங்களுக்கு ஒண்ணும் ஆகல, உனக்கு என்னாச்சு? பாவம் பிச்சைக்காரன் மாதிரி அவ்வளவு நேரம் எம்மேன்னு கூப்பிட்டு இருக்கான். எங்க வச்சிருக்கிற யோசனைய? நேத்து ஒரு கெட்ட கனவு. கெட்டவங்களுக்கு வர்றதெல்லாம் கெட்ட கனவு தான். அது இல்ல, ஒரு மோசமான கனவு. மோசமானவங்களுக்கு வர்றதோ மோசமான கனவு தான். ஒரே ஜோக்கு 2 ஓட்டி அடிக்காத, சும்மா இரு. நீ சொல்லுமா. நம்ம காளி இல்ல, காளி. ஆமா, காலையில பால் ஊத்துவானே அவன் தானே? ஐயோ, அது இல்லங்க. நம்ம கோவில்ல இருக்கோமே காளி. ஓ, பத்திரகாளியா? என்ன ஒரு சூலாயுதத்தால குத்த வருதுங்க. இப்ப எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? தெய்வம் நின்று கொள்ளும்னு கேள்விப்பட்டது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு கிண்டல். நான் இன்னும் என் கனவை முடிக்கல. ஓ, டு பி கண்டினியூடா? சொல்லு சொல்லு. சூலாயுதத்தோட காளி என்ன நம்ம ஹால சுத்தி சுத்தி துரத்துது. ஓ, வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது காளி கரெக்டா உன்னை துரத்தி இருக்குது. அததான் God is greatனு சொல்றாங்க. இத பாருங்க, என்ன டைவர்ட் பண்ணாதீங்க, கனவை சொல்ல விடுங்க. சொல்லுமா, சொல்லு. அது சூலாயுதத்தை எடுத்து என்ன குத்த வந்தப்ப உத்து அது மூஞ்ச கவனிக்கிறேன். அது மீனாட்சிடா. என்ன சொல்லி குத்துனா உன்னை? ஒன்னும் சொல்லல. மறைக்காதடி. இந்த வாய் தானே 100 பவுன் கேட்டுச்சு, இந்த வாய் தானே 100 பவுன் கேட்டுச்சுன்னு வாயிலே குத்திருப்பாட. சரவணா, உங்க அம்மா சைலண்டா இருக்கிறா, அப்போ மீனாட்சி அதை சொல்லிதான் குத்தி இருக்கிறா. ஜோசியருக்கு போன் பண்ணி கேட்டேன். மருமக காளி கெட்டப்ல வர்றது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாருக்கு நல்லது இல்லடி? குடும்பத்துக்கு பயங்கர கலகம் வருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்கு நல்லது இல்லடி? குடும்பத்துக்கு பயங்கர கலகம் வருமா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கனவு? உங்க 2 பேரையும் நேருக்கு நேர் பார்த்தா சின்ன புள்ள கூட சொல்லுமே கலகம் வரும்னு. ஆமா, பெரிய சிப்பாய் கலகம். இல்லடா, அவ நம்ம வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுல பிரச்சனை தான். அதுக்காக என்ன அவங்க வீட்டோட மாப்பிள்ளை இருக்கு சொல்றியா? என்னால முடியாது. பாத்தியா, உன் புள்ள எவ்வளவு சூப்பரா அடிச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மீனாட்சி நீயும் சேர்ந்தே இருக்கணும்னா ஒண்ணு நீ வேற வீட்டுக்கு போகணும், இல்ல அவ வேற வீட்டுக்கு போயிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கானே, இவெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்? அதே மாதிரி தான் இருப்பான். கல்யாணம் முடியணும்ல. அடிப்பாவி, 150 எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நினைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 100 பவுன் நகை போடணும்ல அவரு. என்ன சிரிப்பு? அதெல்லாம் செய்வாரு. என்ன சரவணா? ஆமா, செய்வார் தானே. நீங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்தா என்னமோ சரியில்லையே. ஏய், அந்த 100 பவுனை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு கனவு காணாத. அது நடக்காது. எனக்கு கல்யாணம் நிக்கணும்னெல்லாம் ஐடியா இல்ல. ஆனா 100 பவுன் நகை போடலன்னா நான் சும்மா விட மாட்டேன். அதெல்லாம் போடுவாங்க. நான் உரசி பாப்பேன். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குமே. ஐயா, மூஞ்ச பாரு. நான் நகை உரசி பாப்பேன்னு சொன்னேன். உரசி பாரு, நக்கி பாரு, வேணும்னா அதுல ஒரு நெக்லஸ் எடுத்து சாப்பிட்டு பாரு. சரி சரி, அதை விடுங்க. சரவணா, நீ என்னமோ சொல்ல வந்தியே, என்ன விஷயம்? என் துணி பூரா அயன் பண்ணாம இருக்கு, அதெல்லாம் எடுத்து அயன் பண்ண கொடுக்குறியா? நீ எங்க போற? நான் 3க்கு போறேன். சரவணா, 1க்கு போறது 2க்கு போறது கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா புதுசா 3க்கு போறது? மொக்க காமெடி அடிக்காத. நான் 3 படத்துக்கு போறேன். ஒரு நாளைக்கு 1 படம் பாடுற, 3 படம் பார்த்தா கண்ணு என்னத்துக்கு ஆவறது? ஐயோ, உன் தொல்லை தாங்கலையே. 3ன்றது தனுஷ் நடிச்ச படம். அத பார்க்க போறேன். வரட்டா? ததரி நததான கோபா. ஐயோ, காலையில இருந்து முட்டிக்கு முட்டி வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது. அந்த துணியெல்லாம் எடுத்து நீயே அயன் பண்ணி கொடுத்துருமா? ரிட்டையர்ட் ஆன ஆம்பளை தான் பேரு. ஒரு வீட்டு வேலையை சொன்னா செய்யறது இல்ல. படுத்து கடக்கிறத பாரு.
ஓஹோ, அந்த 100 பவுனுக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டம் இதுதானா? பாக்கறண்டா சரவணா, நீ எப்படி அந்த வெள்ளை வேட்டிக்கு ஹெல்ப் பண்றங்கறத பாக்கறேன். அந்த ஆள் எப்படி 100 பவுன் போடுறாருங்கிறத பாக்கறேன்.